நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக வந்து ரொம்பவே வருத்தத்தில் அபி இருக்காங்க. அபி வந்து ராகவ் கிட்ட வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. ஆனால் ராகவ் வந்து அந்த விஷயத்தை வந்து செய்யறதில்ல. அதனால ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. உடனே அனு வந்து ராகவுக்கு ஒருவேளை அபியோட பர்த்டே வந்து தெரியாமல் இருக்கலாம், அதனால கூட அவர் வந்து கண்டுக்காம இருந்திருக்கலாம். நம்ம வந்து கால் பண்ணி அவருக்கு விஷயத்த சொல்லிடலாம். அப்போதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும். ஏன்னா என் அபி வந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்னனாலே செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. உடனே நம்ம அனு வந்து ராகவுக்கு கால் பண்றாங்க. ராகவும் போனை அட்டன் பண்ணி சொல்ல அனுன்றாங்க. ஏன் ராகவ், நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்தாலும் அபியோட பர்த்டே கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபி எப்படியெல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தா தெரியுமா? நீங்கள் அபிக்கு வந்து விஷ் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தா அவளுடைய கனவை சுக்குநூறாக உடைச்சிடாதீங்க. இப்போ வரைக்கும் வழியில் வந்து உங்களை காத்துட்டு இருக்கா, எப்படியாவது உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் இயங்கிட்டு இருக்கா. அவளுடைய நினைப்பை போய் ஆக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராகவ் வந்து அபியோட பர்த்டேவை நம்ம எப்படி மறந்தோம் சொல்லி பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. ராகவ் அபியோட பர்த்டேக்கு என்ன மாதிரியான செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, இதனால அபியோட மனசு எப்படி மாறப்போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.